இப்போது கருவாடு கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி காயிட்டோம். காஞ்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட்டு ஜாமானை பார்ப்போம் என்னென்ன போடலான்ட்டு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி செய்வேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செய்வீங்க. அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கும். இப்போது சட்டி அடுப்பில் காஞ்சிடுச்சு. சட்டி காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கூடவா எண்ணெய் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நான் எப்பவும் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவேன். இப்போது கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது பச்சை மிளகா, தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, அதையும் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு அது வெந்து வரட்டும், பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போது 1 நிமிஷத்துக்கு நல்லா அது வெந்து வந்திருக்கு. பச்சை வாடை போகிற வரைக்கும் வெந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனு அதே ஸ்பூனால் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். இப்போது இதையெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது பச்சை வாடை போகிற வரைக்கும், ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் 2 நிமிஷம். இதுக்கு ஒரு நிமிஷம். இப்போது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சாச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போது இதில் நான் கருவாடு வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய். இது எங்கள் ஊர் பக்கம் இப்படி செய்கிறது வழக்கம். இது நல்லாயிருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காய் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி. அது குழுக்குள்ளுன்னு தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி போட்டு கத்திரிக்காய் போட்டு கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தொட்டுக்கடை எதுவுமே தேவையில்லைங்க. அதுவும் மண் சட்டியில் செய்யும்போது எப்படி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். வாசனையும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாரம்பரியமானது நம்மளுக்கு இந்த மண் சட்டி தான். இப்போது இதில்
மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவாடு வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் போடுவேன். இப்போது புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது வேலை. இது வந்து அப்படியே வெந்து அப்படியே திக்காக வரும். நல்லா டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சோடனே காட்டுறேன் பாருங்கள். கத்திரிக்காய் கருவாடு போடும்போது திரும்ப காட்டுறேன். இப்போ ஒரு மூடியை போட்டுக்கலாம். அதுக்கு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். உங்கள்கிட்ட அப்புறமா பாருங்கள். 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருக்கா. நான் ஊற்றின புளி தண்ணி நல்லா வத்திடுச்சா பாருங்கள். இப்போது நான் கருவாடை போட்டுக்கிறேன். முதக்கண்ட கருவாடு தான் வச்சு வாங்கியிருக்கேன். அதுதான் போடுறேன். 3 தான் போடுறேன். 20 ரூபாய்க்கு 3ன்னு சொன்னாங்க. அதை வாங்கினேன். அதை வாங்கி தான் போடுறேன். இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில். ஏன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன்ல, அதனால் அதை வற்றி வர்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சேன் ஒரு 10 நிமிஷம். இப்போது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். பாருங்கள், 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். மாஷாஅல்லாஹ், நல்லா ஜோராக வந்திருக்கா. இதுதான் கருவாடு கிரேவின்னு சொல்கிறது. கருவாடு கிரேவி வந்து இப்படி தான் செய்யணும். இது சாப்பாட்டுக்கு சோறு போட்டு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை பழையதுக்கு செமையாக இருக்குங்க. சரிங்களா? அதனால் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்